என்ன இது வித்தியாசமாக இருக்குது? என்னன்னு கேட்போம். ப்ரோ இருங்க. சொல்லுங்கள் ப்ரோ என்னது இது வித்தியாசமாக இருக்குது? இதுவா ப்ரோ? இது ஒரு சைக்கிள். என்னை பார்த்தா எப்படி ப்ரோ தெரியுது? ஆமாம் ப்ரோ, உண்மையாகவே இது ஒரு சைக்கிள் தான் ப்ரோ. நீங்கள் சொல்கிறத நான் எப்படி ப்ரோ நம்புறது? உண்மையாகவே இது ஒரு சைக்கிள் தான் ப்ரோ. இன்னும் நம்பிக்கை வரலையா உங்களுக்கு? வரல. ஒரு நிமிஷம் கொஞ்சம் தள்ளிக்கங்க. ஆமாம் சைக்கிளு ப்ரோ இதான் சைக்கிள், பார்த்தீங்களா? நம்புறீங்களா? இப்போ சத்தியமாக எதிர்பார்க்கல ப்ரோ. என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு சைக்கிளை பார்த்ததே இல்லை. என்ன ப்ரோ சைக்கிள் இது? இந்த சைக்கிள் வந்து ஹார்ன்பேக்ன்ற பிராண்டோட ஃபுல்லி ஃபோல்டபுள் சைக்கிள் ப்ரோ. இது ப்ரோ இந்த சைக்கிளை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? ப்ரோ இந்த சைக்கிளை பற்றி நம்ம சேனலில் ஒரு டீட்டெயில்டான vlog போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். இதை பாருங்களேன் மக்கள். இன்னைக்கு நம்ம கூட இந்த கார் இருக்குது, பட் நம்ம இந்த காரை ரிவ்யூ பண்ண போகிறது இல்லை. இந்த காருக்குள்ளே ஒரு சைக்கிள் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காண்டி. காருக்குள்ளே சைக்கிளா? காருக்கு வெளியே தான் சைக்கிளை ஹூக் பண்ணுவாங்க, பட் நீங்கள் காருக்குள்ளே சைக்கிள் வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். காருக்குள்ளே சைக்கிள் வச்சுருக்கேன் நான். இது என்ன சைக்கிள் அப்படின்றத நான் இறக்கி காமிக்கிறேன். இதுதான் அந்த சைக்கிள். இது ஒரு ஃபோல்டபுள் சைக்கிள்னு சொல்லலாம். இந்த சைக்கிளை அசம்பிள் பண்ணுறதுக்கு நம்ம எங்கேயுமே போக வேண்டியதில்லை. நம்மளே ஒரே ஒரு நிமிஷத்தில் இந்த சைக்கிளை அசம்பிள் பண்ணிட முடியும். எப்படி அப்படின்றத இப்போ காமிக்கிறேன். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அண்ட் ஃபைனலி சைக்கிள் ரெடி. ஒரு நிமிஷம் கூட ஆகலை, பிலோ 30 செகண்ட்ஸ்குள்ளே இந்த சைக்கிள் அசம்பிள் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஃபுல்லி பிளக் அண்ட் ப்ளே, ஒரு போர்ட்டபிள் சைக்கிள்னு சொல்லலாம். ஸோ இந்த சைக்கிள் வந்து வரும்போது ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி தான் கொடுப்பாங்க. இப்போ நான் உங்களுக்கு இறக்கி காமிச்சேன் பார்த்தீங்களா, அதே செட்டப்பில் பிராண்ட்லேருந்தே வரும். ஸோ அதனால் இது ரொம்ப ஹேசல் ஃப்ரீ ப்ராசஸ்ன்னு சொல்லலாம். அசம்பிள் பண்ணியாச்சு. நம்ம கூட ஹார்ன்பேக்கோட X1 அப்படின்ற எலக்ட்ரிக் சைக்கிள் தான் இருக்குது. இந்த சைக்கிள் ஒரு ஃபோல்டபுள் சைக்கிள்னால இதில் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பஸ்ஸில் ஏற்றி இந்த சைக்கிளை கொண்டு போக முடியும். அங்கே போய் நீங்கள் இந்த சைக்கிளை வச்சு லோக்கல் கம்யூட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் லோக்கல் ட்ரெயின்ஸில், மெட்ரோ ட்ரெயின்ஸில், இந்த மாதிரி ட்ரெயின்ஸில் உங்களால் இதை ஈஸியாக கேரி பண்ணி கொண்டு போக முடியும். அதுக்கப்புறம் இந்த சைக்கிள் வந்து தெஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. பிகாஸ் நீங்கள் வெளியே அப்பார்ட்மெண்ட் பார்க்கிங்லையோ எங்கேயோ பார்க் பண்ணால் தானே தெஃப்ட் ஆக போகுது. இதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இது அப்படியே ஃபோல்ட் பண்ணி உங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் நீங்கள் வச்சுக்க முடியும். இதுவே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா லிஃப்ட்டில் கொண்டு போய் உங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இந்த சைக்கிளில் இருக்குன்னு சொல்லலாம். அதனால இந்த ஃபோல்டபுள் சைக்கிள் வந்து ஒரு காம்பாக்டான சைக்கிள். எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த சைக்கிளை எப்படி அன்ஃபோல்ட் பண்ணுறதுன்னு காமிச்சிருந்தேன், பட் எப்படி ஃபோல்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹேண்டில் பார் லாக் பண்ணணும். அதுக்குள்ளே லாக் இங்கே இருக்குது. ரெண்டாவது விஷயம், இந்த டைமண்ட் ஃப்ரேம் கீழே இங்கே ஒரு லாக் வருது. இந்த லாக்கை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். அந்த லாக்கை ஓப்பன் பண்ணி அப்படின்னா இந்த சைக்கிளை ஃபோல்ட் பண்ணிக்க முடியும். லாக்கை ஓப்பன் பண்ணோடனே ஃப்ரேம் வந்து ஸ்ப்ளிட் அப் ஆயிரும், இப்படி ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பெடலை வந்து 90 டிகிரியில் வச்சுக்கணும். ரியர் பிரேக் அப்ளை பண்ணிக்கணும். இந்த ஃப்ரண்ட்டு ஹேண்டில் பாரை பின்னாடி நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா இப்படி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் வந்து லாக் பண்ணிக்க முடியும். இப்படி வச்சுட்டு இங்கே சென்டரில் ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. அந்த லாக்குக்கு நேராக வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த ஃப்ரேமை நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணணும். இப்படி இழுத்தீங்க அப்படின்னா லாக் ஆயிரும். நீங்கள் மெதுவாகவும் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் பாரை நீங்கள் ஈஸியாக வந்து மடக்கிக்கலாம். மடக்கிட்டு இப்படி நீங்கள் வந்து உருட்டிட்டு போக முடியும். இதுதான் ஃபோல்டிங் ப்ராசஸ். இந்த சைக்கிளை நம்ம ஃபோல்ட் பண்ணக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் போட்டு தள்ளிட்டு போக வேண்டியதில்லை. நம்ம வந்து ஜஸ்ட் இந்த எலக்ட்ரிக் ஆப்ஷன் ஆன் பண்ணி த்ராட்டில் கொடுத்துட்டு மெதுவாக உருட்டிக்கிட்டே போகலாம். இந்த மாதிரி நம்ம ப்ரெஷரே போட வேண்டியதில்லை. இந்த மாதிரி கேஷுவலாக உருட்டிக்கிட்டே போகலாம். இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னு சொல்லலாம் மக்களே. அது மட்டும் இல்லாமல் இந்த சைக்கிள் வந்து ஒரு மினி பைக்குன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து 2 ரைட் மோட்ஸ் இருக்குது. ரைட் மோட்ஸ் அப்படின்னா 2 ரைடிங் டைப்பு. ஒன்று வந்து த்ராட்டில், அதாவது இதில் எலக்ட்ரிக் பேட்ரி இருக்குது. பேட்டரியை வச்சு இந்த சைக்கிளை ஓட்ட முடியும். அதே மாதிரி பெட்டல் பண்ணி உங்களால் ஓட்ட முடியும். ஸோ இந்த மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரைடிங் வந்து இதில் இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி கன்வீனியன்ட்டோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ரொம்ப நேரம் சைக்கிளிங் பண்ணிட்டீங்க, டயர்டாக இருக்குது அப்படின்னா ஸோ எலக்ட்ரிக் மோட்டார் அண்ட் பேட்டரியை வச்சு எலக்ட்ரிக்காக இந்த சைக்கிளை ஓட்ட முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து பெட்டல் பண்ணியும் பாடி ஃபிட்னஸ்க்காகவும் இந்த சைக்கிளை யூஸ் பண்ண முடியும். இந்த சைக்கிளில் எலக்ட்ரிக் ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பேட்டரியை பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 7.65 AH லித்தியம் அயன் ரிமூவபிள் பேனாசோனிக்கோட பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பேட்டரி இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கீயை வச்சு இந்த பேட்டரியை நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். இதை வந்து ரிமூவபிள் பேட்டரியாக ஹார்ன்பேக் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்க இடத்துல கொண்டு போய் நீங்கள் சார்ஜ் போட்டுக்க முடியும். இப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்து அதிகபட்சமாக 45 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து சிங்கிள் சார்ஜில் போகும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு இட் டேக்ஸ் 4 hours.
4 மணி நேரத்தில் ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அதை வச்சு 45 கிலோமீட்டர் உங்களால் ஓட்டிக்க முடியும். அதே மாதிரி இதில் பிஎல்டிசி மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிஎல்டிசி மோட்டாரில் மேக்ஸிமம் 25 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் நம்மளால் போக முடியும். அதுக்காக இங்கே த்ராட்டிலும் கொடுத்துருக்காங்க. இந்த த்ராட்டில் ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் ஓட்டும் போது 25 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் உங்களால் போக முடியும். இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வந்து IP67 ரேட்டட் பேட்டரி, அதனால வாட்டர் ரெசிஸ்டன்ட்டும் இந்த பேட்டரியில் இருக்கு. இந்த சைக்கிளோட பிரேக்ஸ் பார்த்தோம்னா எலக்ட்ரோ மெக்கானிக்கல் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க 2 எண்ட்லையுமே. அது என்ன எலக்ட்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து எலக்ட்ரிக் மோட்டார் இருக்கு. நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும்போது எலக்ட்ரிக் மோட்டாரை கட் ஆஃப் பண்ணும். இன்கேஸ் நீங்கள் ஸ்பீட் பண்ணிருக்கீங்க, பிரேக் அப்ளை பண்ணும்போது எலக்ட்ரிக் மோட்டாரை கட் ஆஃப் பண்ணும். அதே மாதிரி 2 டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்கனால நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். இப்போ இன்கேஸ் ஸ்பீடாக போயிட்டு இருக்கீங்க, உடனே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் உடனே ஸ்டாப் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான மெக்கானிக்கல் டிஸ்க் பிரேக்ஸ் தான் இந்த சைக்கிளில் கொடுத்துருக்காங்க. வேர்ல்ட்லே ஃபர்ஸ்ட் டைமண்ட் ஃப்ரேம் சைக்கிளை ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி ஹார்ன்பேக்ன்ற பிராண்ட் தான் இந்த சைக்கிள் அப்படி ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த சைக்கிள் வந்து ஹார்ன்பேக் பிராண்டோட X1 அப்படின்ற மாடல். இதில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் மோட்டார் அண்ட் பேட்டரியோட கம்பைண்டாக வந்துடும். அதனால் இதோட ப்ரைஸ் பார்த்தோம்னா 44,999 ரூபா. எனக்கு ப்ரைஸ் கம்மியான ஃபோல்டபுள் சைக்கிள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹார்ன்பேக் பிராண்டில் இன்னும் 2 வேரியன்ட்ஸ் இருக்குது. M1S அண்ட் M1 அப்படின்னு சொல்லி 2 வேரியன்ட். அதில் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் பேட்டரி அண்ட் மோட்டார் வராது. M1S பிரைஸ் வந்து 14,499 ரூபா. M1 பிரைஸ் வந்து 22,999 ரூபா. அஃபோர்டபுளான காஸ்ட்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா M1S அண்ட் M1 பார்க்கலாம். இல்லை எனக்கு எலக்ட்ரிக் மோட்டார் அண்ட் பேட்டரி கம்பைண்டாக வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த X1 மாடலை நீங்கள் பார்க்கலாம். பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கும் ஹார்ன்பேக் பிராண்டில் சைக்கிள்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லலாம். M1S அண்ட் M1 மாடல் வந்து கம்மியான விலையில் கிடைக்கும்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த சைக்கிளில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் அதையும் டைமண்ட் ஃப்ரேமில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. சேம் லைக் தட் ஃபோல்டபுள் தான். 21 கியர்ஸ் வந்துடும். அது ஒரு கியர் சைக்கிளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிரேக்கிங்க்கு 2 வீல்லையுமே மெக்கானிக்கல் டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி வெறும் 17 kgs தான் இந்த சைக்கிள். அதனால ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும், ஈஸியாக லிஃப்ட் பண்ண முடியும், ஈஸியாக அவங்களால தூக்கிட்டு போக முடியும். அந்த மாதிரி ரொம்ப எஃபோர்ட்லெஸ்ஸாக தான் இந்த சைக்கிளை ரெடி பண்ணியிருக்காங்க. எங்கனாலும் நீங்கள் ஈஸியாக லிஃப்ட் பண்ணிக்க முடியும். அது வந்து ஒரு மேட்ரே கிடையாது. ஹார்ன்பேக் பிராண்ட் சைக்கிள்ஸ் வந்து ரொம்ப கன்வீனியன்ட் அண்ட் காம்பாக்டாக இருக்குன்னு சொல்லலாம் யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த ஹார்ன்பேக் X1 சைக்கிள் வந்து யங்ஸ்டர்ஸ் அண்ட் எல்டர்ஸ் எல்லாருக்கும் சூட்டபுளாக இருக்கும். அது எப்படி எல்டர்ஸ்க்கு சூட்டபுளாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்க எலக்ட்ரிக் பேட்டரி அண்ட் மோட்டார் தான். அதனால அவங்க வந்து சைக்கிளிங் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா, பண்ணிருக்கும் போது டயர்ட் ஆயிடுச்சு, சைக்கிளிங் பெடல் பண்ண முடியல அப்படின்னா அவங்க வந்து எலக்ட்ரிக் ஷிஃப்ட் பண்ணி அதில் வந்து ஈஸியாக ஓட்டிக்க முடியும். யங்ஸ்டர்ஸ்க்கு சைக்கிளிங் பண்ணணும் அப்படின்னு அவங்க ஒரு கிரேஸில் இருக்காங்க, அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப லாங்காக சைக்கிளிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். லாங்காக பண்ணிட்டு ரிட்டன் வரும்போது கொஞ்சம் டீஹைட்ரேட்டடோ இல்லை கொஞ்சம் டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எலக்ட்ரிக் மோட்டார் அண்ட் பேட்டரி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சைக்கிளில் எலக்ட்ரிக் பேட்டரி அண்ட் மோட்டார் இருக்குது ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த சைக்கிள் வந்து 16+ ஏஜ் கேட்டகரி இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ண முடியும். 16 வயசுக்கு மேற்பட்டு இருக்க எல்லாராலையும் இந்த சைக்கிளை வந்து ஹேண்டில் பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும்னு சொல்லலாம். ஹார்ன்பேக் X1 மாடலில் ஃபீச்சர்ஸும் இருக்குது. இந்த சைக்கிளில் ஒரு சின்ன கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ரீட் அவுட்ஸ்லாம் இருக்குது. இந்த பவர் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கிளஸ்டர் வந்து ஆன் ஆயிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு கிலோமீட்டர் பெர் ஹவர் காமிக்குது, கீழே பேட்டரி லெவல் காமிக்குது, ஓடோமீட்டர், ட்ரிப்பை வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் டைம் கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே வந்து எல் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து அசிஸ்ட் 5 லெவல் ஆஃப் அசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பவர் டிஃப்ரென்ஸ்க்கு எந்த மாதிரி உங்களுக்கு பவர் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். மினிமல் ஸ்பீடு, மேக்ஸிமம் ஸ்பீடு, அந்த மாதிரி ஹை ஸ்பீட், இந்த மாதிரி 3, 4, 5 லெவல்ஸ் இருக்குது. ஸோ இந்த சின்ன கிளஸ்டருக்குள்ளே இவ்வளோ ஃபீச்சர்ஸை வந்து ஹார்ன்பேக் லோட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹார்ன் இதில் கொடுத்துருக்காங்க அண்ட் ஹெட்லைட்டுமே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நைட்டில் சைக்கிளிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஹெட்லைட் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸ்டிக்காக ரெடி பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஷைமானா பிராண்டில் வந்து 7 ஸ்பீட் கியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு கியர் சைக்கிள்னால உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணி எஃபோர்ட்லெஸ்ஸாக இந்த சைக்கிளை வந்து ரைட் பண்ணிட்டு போக முடியும். இந்த பிராண்ட் ஷார்க் டேங்க்ல வந்து ஃபீச்சராக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனந்த் மஹிந்திரா சார் வந்து இந்த பிராண்டில் ஒன் ஆஃப் த இன்வெஸ்டராக இருக்காரு. இந்த ஹார்ன்பேக் X1 சைக்கிளை நீங்கள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிப்பட்ட சைக்கிள் தான் இந்த ஹார்ன்பேக் X1. இந்த சைக்கிளை பற்றி உங்களோட கருத்துக்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இந்த சைக்கிளில் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க ப்ரோ. இந்த சைக்கிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எங்கே ப்ரோ வாங்குறது, எப்படி வாங்குறது? ப்ரோ சிம்பிள் ப்ரோ, ஹார்ன்பேக்ன்ற வெப்சைட்டில் போங்க. அங்கே வந்து 3 வேரியன்ட் அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு எந்த வேரியன்ட் வேணும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பை நோ கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு கொரியரில் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணி ஆஃபர் ப்ரைஸுக்கு அந்த சைக்கிளை வாங்கிக்கலாம் ப்ரோ. அது மட்டும் இல்லாமல் இந்த சைக்கிளை நோ காஸ்ட் இஎம்ஐயில் வாங்கிக்க முடியும். 1611 ரூபா மாதம் கட்டினா போதும், உங்களால் இந்த சைக்கிளை வாங்கிக்க முடியும். ஆஃபர் வேறு இருக்கா? அப்போ உடனே வாங்கிக்கலாமே ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ, பை.